நீங்கள் வந்து பாருங்கள் என்ற இடத்துல சொன்னோம். வந்து பாருங்கள் என்றால் இந்த இடத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்திற்கு வந்தது நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் நினைக்கலாம், நான் எக்ஸ்ட்ரா பணம் வாங்காதது நிமித்தமாய் கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று மற்றவர்கள் சொல்லலாம். ஆனால் இவர்கள் சொல்லுகிறது, வந்து பாருங்கள், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அது எப்படி என்றால், சகோதரர்கள் சாட்சி சொல்வார்கள், இங்கே 4 மணிக்கு ஊழியம் இருக்கிறது. அந்த 4 மணிக்கு முன்பாக அவர்கள் எவ்வளவாக ஒரு நாளிலே சம்பாதனை செய்ய வேண்டுமோ அந்த சம்பாதனை அவர்களுக்கு 3 மணிக்குள்ளாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி இல்லை என்றால் இங்கு 6 மணிக்கு ஊழியத்தை முடித்து அவர்கள் போகும்போது அவர்கள் வீடு போவதற்கு முன்பாக அந்த பணத்தை கொடுத்திருக்கிறார். அநேகர் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள், அநேகருடைய அனுபவமாய் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட வெளியில் இருக்கிற சகோதரர்களுக்கு இவர்கள் அவர்களை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் வந்து பாருங்கள். 12 வருடமாய் வந்தவர்களுக்கு இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, 13வது வருஷத்துல நீங்கள் வெளியில புறப்பட்டு இது ஒரு சவாலாக இந்த நேரத்துல 13வது வருஷத்துல நாம் பிரவேசித்து இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துல நான் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள்? கோவிட் நேரத்துல அவர்கள் சொல்லுகிற சாட்சி, அநேகர் பசியில் இருந்தார்கள். கோவிட் நேரத்துல நாங்கள் திருப்தியாய் சாப்பிட்டோம். வேலைக்கு போகவில்லை, பணம் வரவில்லை. ஆனால் ஏற்ற நேரத்தில் எலியாவை போஷித்த தேவன் அவர்களுக்கு அவ்வப்போது போன் கால் வரும், நீங்கள் குறித்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆகாரத்தை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். போன் கால் வரும், உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுங்கள், உங்களுக்கு பணம் அனுப்பப்படும். அப்படியே கர்த்தர் செய்தார். சிங்கக்குட்டிகள் தாட்சியிலிருந்து பட்டினி கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆக நிச்சயமாக ஒரு நாட்களில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். மறுபடியும் அந்த ஊழியக்காரனை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஜெபிப்போம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஊழியம் தொடர்ந்து வளர வேண்டும். இப்பொழுது பிரகாஷ் அவர்களுக்காக ரேக் கொடுக்க போகிறோம். வந்தீங்களா? அவருக்கு ரேக் கொடுக்க இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை ஆரம்பித்து ஆட்டோ மினிஸ்ட்ரி சகோதரர்களாக இல்லாத மாத்திரமல்ல, அநேகர் தங்களுடைய சபைகளை கூட தேவன் கொடுத்திருக்கிறார். ஊழியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கென்று ஒரு சபை கொடுத்திருக்கிறார்.
முதலாவதாக ஆரம்பித்த பிரதர் கிறிஸ்டி தயவு செஞ்சு எழுந்து இரண்டாவது சுந்தர், அடுத்த பிரதர் பால், ஐசக் போன மாதத்தில் சபை ஆரம்பித்து டேவிட் அவர் சபை செய்திருக்கார். அவருக்கு ஒரு சபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சபையில உத்தரவாதம் உள்ள சகோதரர்களாக பிரதர் ஜாபேஸ், சாம்சன், பிரதர் மாலையா ஆறாம் முடிவு செய்ய சபைகளில் அவர்களுக்கு உத்தரவாதம் இருக்கிறது. எல்டர்ஸாக இருக்கிறார்கள். அநேக இடங்களில் போய் ஊழியத்தை நிறைவேற்றியுள்ளார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இடம் it is a platform to start with. எப்படி என்றால், அநேகர் இங்க பிரதர் சொல்லுவாங்க எனக்கு பாடவே தெரியாது, ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது அவர்கள் வர்ஷிப் லீடர்ஸாக இருக்காங்க. அநேகர் சபைகளில் வர்ஷிப் லீடர்ஸாக இருக்கிறார்கள். பிரதர் எனக்கு ஜெபமே பண்ண தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த நாளிலே இங்க வந்து மணி ஜெபிக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படி சொல்றாருன்னு தெரியாது. உலகத்துல இருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவாரு. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாரு. ஆகவே கர்த்தர் அவர்கள் இந்த இடத்துல ஒரு ஜெபத்தை நடத்துகிறவர்களாக கர்த்தர். அநேகரை பார்க்கும்போது பிரதர் எனக்கு பைபிளே வாசிக்க தெரியாது. அநேகர் இங்க வந்து பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணி எத்தனை பேர் அநேக சகோதரர்கள் தியாலஜி முடித்திருக்கார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆர்டினேஷன் கூட பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து அருமையாக கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார்கள். அது எங்கு ஆரம்பித்தது என்றால் இந்த ஜெபத்தின் ஊழியத்தின் மூலமாக ஆரம்பித்தது. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இங்க வந்திருக்கிற சகோதரிகள் கூட வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட இப்போது ஒரு தருணத்தை கொடுக்க போகிறோம். இப்போது இந்த பிரேக் ஆன பிறகு இப்போது டீ பிரேக் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு சகோதரிகள் நீங்கள் யார் பாட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படும். நீங்கள் ஒரு பாடலை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வந்து பாடலாம். உங்களை நான் உடனடியாக அழைக்கவில்லை. டீ பிரேக் ஆன உடனடியாக வந்து அவங்களுக்கு கஷ்டம். என்ன சொல்லாத கொள்ளாதீங்க. அப்படி கொடுக்கல. நீங்க டீ பிரேக் ஆன டீ குடிச்சிட்டு நல்ல தெம்பா வந்து நீங்க பாட்டு தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு அஞ்சலிங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பேச வேண்டியது இருக்கிறது. நம்ம பிரதர் வந்திருக்காரு. அவருடைய காரியங்களை அவர் இந்த ஊழியத்தின் மூலமாக அவர் எப்படி நடத்துகிறார் என்று சொல்ல போகிறார். மத்தியில மிஷனரிஸ் வந்திருக்கார்கள். அவருடைய அனுபவத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஆகவே நாம் மறுபடியும் நம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். பார்த்த தேவன் இனி கூட நம்மை காக்க வல்ல தேவனாக இருக்கிறார்.